அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காயத்ரி. நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஏற்கனவே பேசின எக்ஸாம் வாரியர்ஸ் புக்ல இது பார்ட் 3. நம்ம இதுல 34 மந்த்ராஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். 34 மந்த்ராஸ்ல 17 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்ப 17ல அடுத்த 17 நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே. நம்ம ஏற்கனவே நம்ம நிறையா டிப்ஸ்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னீங்க. இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு எக்ஸாம் வாரியர் ஆகலாம். சரி வாங்க நம்ம இப்ப 18th மந்த்ரா பார்க்கலாம். ஏமாற்றாதே ஏமாறாதே. டு சீட் இஸ் டு பி சீப். எப்பயுமே நிறைய பேர் எக்ஸாம்ஸ்ல நம்ம பார்த்து எழுதுனா நிறைய மார்க் வாங்கிடலாம், அதனால நம்மள யாரும் திட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்து எழுதுறது ஒரு மாயை. அதுல வெற்றி கிடைக்கும். ஆனா அந்த வெற்றி எப்பயுமே ஒரு மாயையா இருக்குமே தவிர ஒரு உண்மையான வெற்றியா இருக்காது. அதனால நீங்க ஏமாத்துறது உண்மையிலேயே மிகப்பெரிய தவறு. அதுல காப்பி அடிச்சுட்டு நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். சப்போஸ் நீங்க மாட்டலைன்னா அது நீங்க அதே தப்பா அடுத்தடுத்த தடவை பண்ணும்போது அது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய தப்பு பண்றதுக்கான ஒரு ஸ்டெப்பா இருக்கும். அதனால நீங்க அதை பண்ணக்கூடாது. இன்னொன்னு அப்படி பண்ணும்போது உங்களோட மனசாட்சி நீங்க அடகு வைக்கிற மாதிரி. உங்க மனசாட்சியை நீங்க அடகு வைக்கலாமா? இது தப்பு இல்லையா? இன்னொன்னு நீங்க ஏமாத்துறதுன்றது உங்களோட பேரண்ட்ஸ், உங்க சொசைட்டி, முக்கியமா உங்களுக்கு கஷ்டப்பட்டு சொல்லி தந்த உங்க டீச்சர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் நீங்க செய்யற ஒரு பெரிய துரோகம். அதனால அந்த துரோகத்தை எப்பயுமே பண்ணக்கூடாது. நம்ம உண்மையா நம்மளோட சொந்தமா நம்ம எப்பயுமே எழுதி நம்மளுக்காக கிடைக்கிற வெற்றி உண்மையிலே கடைசி வரைக்கும் ஒரு நல்ல நிலைச்சு நிற்கும். ஆனா நம்மளை ஏமாத்தி கிடைக்கிற வெற்றி எப்பயுமே நிலைச்சு நிக்காது. அதுக்காக இந்த புக்ல ஒரு சின்ன பிளெட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க மைக்க மியூட் பண்ணிக்கிட்டே நீங்க சொல்லிக்கோங்க அந்த பிளெட்ஜ. அந்த பிளெட்ஜ் ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல எக்ஸாம் வாரியர் என்ற வகையில் காயத்ரி ஆகிய நான் தேர்வுகளில் ஏமாற்று வேலைகள் செய்ய மாட்டேன் என்றும் எல்லா செயல்களிலும் நேர்மையை கடைபிடிப்பேன் என்றும் உறுதி கூறுகிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட சைன் அதுல போட்டு நீங்க அந்த சர்டிபிகேட் மாதிரி வச்சுக்கலாம். இந்த ப்ராமிஸை நீங்க எப்பயுமே கடைசி வரைக்கும் நீங்க வச்சு கீப் அவுட் பண்ணிக்கணும். அடுத்து மந்திரம் 19. இதுல விடைத்தாள் என்பது ஒரு வழி பயணச்சீட்டு. நீங்களும் முன்னே செல்லுங்கள். த ஆன்சர் ஷீட் இஸ் a one-way ticket, move ahead. ஆன்சர் ஷீட்டை ஏன் ஒன் வே டிக்கெட்னு இங்க சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சிருவீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள்ட்ட திரும்பி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களால திரும்பி அந்த ஆன்சர் ஷீட்டை வாங்கி நீங்க தப்பா எழுதியிருந்தாலோ கரெக்டா எழுதியிருந்தாலோ இல்ல அவங்க ஏதாச்சும் ஒண்ணு நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலோ திருப்பி அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதை சேஞ்ச் பண்ண முடியாதனாலதான் அது ஒன் வே டிக்கெட். அது ஒன் வேல அது பாட்டுக்கு டிராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸாமோட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரத்துல எக்ஸாம் முடிஞ்சிரும். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறமே அதோட இம்பாக்ட் நம்மள்கிட்ட கடைசி வரைக்கும் இருக்கும். வீட்டுக்கு வருவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், அவங்க அப்பா அம்மாட்ட பேசுவோம், நான் இப்படி எழுதியிருந்தேன், இந்த ஆன்சர் எழுதுறேன்னு சொல்லி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்கஷன் தேவையா இல்ல கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைமும் எனர்ஜியும் தான் வேஸ்ட். ஆனா நார்மல் டெஸ்ட்ல இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட் மாதிரி நீங்க எழுதும் போது இந்த டிஸ்கஷன் உங்க கரெக்டான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஆனா இதே இது நீங்க செஷன் எண்டிங் எக்ஸாம், அதாவது ஆனுவல் எக்ஸாம்ல நீங்க அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும் போது அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நீங்க நினைக்கிற நேரத்துல இந்த எக்ஸாம் நம்ம இப்படி எழுதிட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்க கவலையா ஃபீல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க டிஸ்கஷன் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதனால உங்க டிஸ்கஷனை நீங்க டெஸ்ட் இல்ல ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாதிரி நேரத்துல நீங்க வச்சுக்கோங்க. ஓகே. நீங்க நடந்து முடிஞ்ச எக்ஸாம பத்தி யோசிக்காம நடக்க போற எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் அறிவுடைமை அப்படின்னு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இப்ப மந்திரம் 20. உங்களை அறியுங்கள், உலக வாழ்வை அனுபவியுங்கள். டிஸ்கவர் யுவர் செல்ஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தட் லைஃப் ஆஃபர்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த டாபிக்ல ஒரு ரிவரோட பிக்சர் பாக்குறீங்க. அந்த ரிவரோட பிக்சர் பார்க்கும் போது உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்த உடனே. ஆனா அதோட உண்மையான சந்தோஷம் நீங்க எதுல இருக்குன்னா, அந்த நிஜமாவே அந்த ரிவருக்கு போய் அந்த ரிவர்ல நீங்க இறங்கி அதோட
நீங்க கால வச்சு அந்த தெளிந்த நீர்ல வந்து நீங்க இறங்குவீங்க பாத்தீங்களா? அப்பதான் அந்த உண்மையான சந்தோஷம் இருக்கு. அதனால நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்பயுமே உங்கள சுத்தி இருக்கிற அந்த உலகத்துல என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ, அதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க பண்ணிக்கணும். அதனால "சீ த வேர்ல்ட் அரவுண்ட், ஃபைண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ்". நீங்க எப்பயுமே விளையாடுற இடத்துக்கு போய் விளையாண்டா, உங்களுக்கு ஒரே மாரியான ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாரியான இதுதான் கிடைப்பாங்க. ஆனா, நீங்க அதே மாரி புதுசா ஒரு கிரவுண்டுக்கோ, இல்ல புதுசா ஒரு வேற இடத்துக்கோ நீங்க விளையாடும்போது, புதுசா நெறைய ஃப்ரெண்ட்ஸ், நெறைய அந்த இடத்துல பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு, உங்களோட சொந்த முயற்சியால நீங்க மத்தவங்களோட வாழ்க்கையில இருந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது, உங்களுக்கு ஹாப்பினஸும் நெறைய வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்குது. நெறைய சோஷியல் ஒர்க்ஸ்லலாம் நீங்க பண்ணணும். மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றது, இந்த பிளான்ட் வந்து செடி நடுறது, இந்த மாரி நெறையா வந்து நம்ம சொசைட்டிக்காக நம்ம பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து அந்த சர்வீஸ்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதனால வந்து நீங்க செய்றத வந்து வித்தியாசமா செய்யலாம். இல்லன்னா வித்தியாசமா ஏதாச்சும் செய்யலாம். இந்த மாரி நீங்க செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்டிப்பா உங்கள டிஸ்கவர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து உதவும். நீங்க வந்து படிக்கிறதையும் தாண்டி வந்து நெறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்மே நீங்க கத்துக்கணும். அதாவது புதுசா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கத்துக்கலாம். இல்ல புதுசா ஒரு லாங்குவேஜ், இல்ல கேம், இந்த மாரிலாம் நீங்க பண்ணலாம். நீங்க எக்ஸாம் டைம்ல வந்து என்ன பண்றீங்கன்னா, "கற்பதற்காகவே வாழ்கிறீர்கள்" அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க எக்ஸாம் டைம்ல வந்து மார்க் எடுக்கிறதுக்காக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால படிக்கிறதுக்காகவே வாழ்ந்திருப்பீங்க. ஆனா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மத்தத அனுபவம் பெறும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, வாழ்றதுக்காக கத்துக்கொள்றீங்க. எப்படி இந்த லைஃப் இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க கத்துக்கிறீங்க. அடுத்து நம்ம மந்திரம் 21. அத நீங்க பார்த்தீங்கன்னா, "வியத்தகு இந்தியா, சுற்றி பாருங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இந்தியா இஸ் இன்கிரெடிபிள், டிராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோர்". இந்த இந்தியா வந்து எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல் தெரியுமா? அதுல வந்து உயர்ந்த மலைகள், ஹை மவுண்டைன், அதாவது நல்ல பசுமையான ஃபாரஸ்ட், பசுமையான காடுகள், உயர்ந்த மலைகள், ஆறுகள், வரலாற்று சின்னங்கள், கோட்டைகள், இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு இந்த இந்தியால பார்க்கறதுக்கு. இந்த இந்தியாவ நீங்க நல்லா சுத்தி பார்க்கணும். எப்பலாம் நேரம் கிடைக்குதோ, அப்பலாம் நீங்க உங்க இந்தியாவ சுத்தி பார்த்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சுற்றுலா நீங்க போகும்போது என்ன உங்களோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற பீப்பிள் பார்ப்பீங்க. இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்க்கு போனீங்கன்னு அப்படின்னா, அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட கல்ச்சர், அவங்களோட டிஃபரெண்டான பிளேஸஸ், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், இந்த மாரி நீங்க நெறையாத்த கத்துக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயத்த நீங்க கத்துக்கும்போது, உங்களுக்கு வந்து இன்னும் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். இன்னும் நீங்க டிராவல் பண்ணி நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கண்டிப்பா நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா போயாகணும். அப்பதான் வந்து நீங்க கொஞ்ச நேரம் எக்ஸாம் பத்தி யோசிக்காம, நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு, அடுத்த அகாடமிக் இயர்க்கு நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால நீங்க இந்தியாவ வந்து நல்லா சுத்தி பார்க்கணும். அடுத்து மந்திரம் 22. "பயணங்கள் முடிவதில்லை, ஒன்றின் முடிவு மற்றதன் தொடக்கம். As one journey ends, another begins". இந்த ஒரு ஜேர்னி முடிஞ்சுச்சுன்னா, அடுத்த ஜேர்னி வந்துரும். அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு முடிவில்லாத ஒரு பயணம். ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ், காலேஜ்க்கு அப்புறம் வேலை, இந்த மாரி போய்க்கிட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து உங்களோட ஓனான ஒரு பாத் சூஸ் பண்ணி, உங்களோட கெரியர் இல்ல உங்களோட கோல்க்காக நீங்க அந்த மாரி போய்க்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. இப்ப விளையாட்டுத் துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, விளையாட்டு வீரர் ஆகலாம். இல்ல விளையாட்டு மேலாண்மை இந்த மாரி பயிலலாம். விளையாட்டு தொடர்பான பத்திரிக்கைகள் இல்ல ஊடகங்கள்ல செல்லலாம். இல்ல உடற்பயிற்சி ஆசிரியர் ஆகலாம். இந்த மாரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இப்ப கிடைக்குது. அதனால நீங்க உங்களுக்கு எது தகுதியான கோல் அப்படின்னு நீங்க பார்த்து நீங்க செட் பண்ணிட்டு அதுல போகலாம். ஈச் ஹியூமன் இஸ் யூனிக். ஆமா, நிஜமாவே வந்து ஒரு ஒரு மனுஷங்களுக்குமே ஒவ்வொரு தனித்தனியான ஒரு யூனிக்கான குவாலிட்டிஸ் இருக்கும். யாருமே எதுலயுமே குறைஞ்சவங்க கிடையாது. அவங்களுக்கு என்ன வருமோ அதுல அவங்க எப்பயுமே பெஸ்ட் தான். அதனால ஆர்வம் கொண்ட துறையில் உயரங்களை தொடுவதற்கே பிறந்தோம் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்ப மந்த்ரா 23. "என்னவாக ஆக வேண்டும் என்றல்ல, என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள். ஆஸ்பயர் நாட் டு பி பட் டு டு". மோடிஜி அவர்களே, "உலகின் மிகப்பெரிய மக்களாட்சியின் பிரதமராக ஆக வேண்டும் என்று உங்கள் இளமையில் எப்போதாவது கனவு கண்டதுண்டா?" அப்படின்னு நிறைய பேர் மோடிஜி அவங்கள்ட்ட கேட்பாங்களாம். அதுக்கு வந்து மோடிஜி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாராம், "பிரதமர் ஆவது என்ன, வகுப்பு தலைவனாக, அதாவது கிளாஸ் லீடராக கூட நான் ஆனதில்லை" அப்படின்னு சொல்லுவாங்களாம். பிலீவ் இன் சிம்பிள் மந்த்ரா. அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு சின்ன ஒரு மந்த்ரால தான் எப்பயுமே நம்புவாங்களாம்.
மோடிஜி அவர்கள். அது என்னன்னா, "என்னவாக ஆக வேண்டும் என்றல்ல, என்ன செய்ய வேண்டும் என்பதையே சிந்திக்க வேண்டும்." அது வாழ்க்கையில வந்து ஆகுறது அப்படின்றதுக்கு பதிலா, செய்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா. அப்படி நீங்க ஆகுறது, செய்றது அப்படின்னு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, செய்றது என்ன செய்றது அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு ஒரு நிமிஷத்துலயும், ஒவ்வொரு கணத்துலயும் உங்களுக்கு அந்த செஞ்சதுக்கான திருப்தி கிடைக்குதாம். அப்ப வந்து நீங்க இன்னும் சந்தோஷமா அடுத்த வேலைங்கள செய்வீங்களாம். அதனால நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன ஒரு மந்திரமா இருக்கணும்னா, சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கணுமா. அப்ப வந்து நீங்க உங்களோட வாழ்க்கையில வந்து நெறைய விஷயத்த நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்ப மந்திரம் 24. அதாவது மந்த்ரா 24 அதுல வந்து ரொம்ப முக்கியமான மந்த்ரா. நன்றி மறப்பது நன்றன்று. பி கிரேட்ஃபுல். உங்கள் வெற்றி உங்களுடையது மட்டுமல்ல. நீங்க வந்து ஜெயிக்கிறீங்க அப்படின்றது வந்து அது உங்களோட வெற்றி மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி எத்தன பேர் தெரியுமா இருப்பாங்க? நானே வந்து உங்களுக்கு பின்னாடி எத்தன பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். எங்க அப்பா, அம்மா, டீச்சர்ஸ், இன்னும் மத்த என்கரேஜ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இந்த புக்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அத யோசிக்கவே செஞ்சேன். என்ன இத்தன பேர் இருக்காங்க. ஐயோ! நான் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து யோசிக்காம விட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கூட பிறந்த சிப்லிங்ஸ் ஓகே. அவங்க கூட ஓகே. அப்புறம் வந்து டீச்சர்ஸையும் தாண்டி நம்ம ஸ்கூல்ல வந்து நல்லா கிளீன் பண்றாங்கல்ல, அந்த ஸ்டாஃப்ஸ் அவங்க கிளீன் பண்றனால நம்ம ஸ்கூலுக்கு போய் உட்காந்து நம்மள நல்லா படிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம யூனிஃபார்ம் தைக்கிற டெய்லர்ஸ், அப்புறம் நம்ம புக்கு குடுத்த ஷாப் கீப்பர்ஸ், புக் நம்ம வாங்கிட்டு வருவோம்ல அந்த கடையில இருந்து, அந்த ஷாப் கீப்பர்ஸ், அந்த புக்க பிரிண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோ, அப்புறம் வந்து பஸ் டிரைவர், கண்டக்டர் அவங்கலாம் நம்மள கூட்டு போய் விடுறாங்கல்ல. அப்புறம் வந்து ஹாஸ்டல் நம்ம சேர்ந்திருந்தோம்னா, அந்த ஹாஸ்டல்ல வந்து நம்மளுக்கு சமைச்சு குடுக்குற குக். அப்புறம் நம்ம ஃபார்மர் நம்ம விவசாயி இல்லைன்னா நம்மளால இப்ப வந்து நம்ம சாப்பிடவே முடியாது. அவங்க தான் அரிசிய வந்து விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அவங்களுக்கும் ரொம்ப நன்றி கடனா இருக்கணும். ஸ்கூல் பில்டிங் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த கட்டுன தொழிலாளிகள். அவங்க அவங்க கட்டுனனால தான் நம்ம அந்த ஸ்கூல்ல போய் நம்ம உட்காந்து படிக்கிறோம். அவங்களுக்கும் நம்ம நன்றியா இருக்கணும். அதுக்காக இந்த புக்ல வந்து ஒரு ஆக்டிவிட்டி குடுத்திருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு யார் யாருக்கெல்லாம் நமக்கு நன்றி சொல்லணுன்ற முக்கியமோ, அவசியமோ நம்மளுக்கு நன்றி சொல்லணும்னு நெனைக்கிறோமோ, அவங்களுக்கு வந்து நம்ம போயி ஒரு நன்றி கூறும் அட்டைகள் அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். ஏதாச்சும் ஒரு பூ மாரி டிராயிங் பண்ணி தேங்க் யூ. இல்ல அவங்க பண்ணதுக்கான விஷயத்துக்கு தேங்க் யூ சொல்லலாம். இந்த மாரி தேங்க் யூ சொல்லும்போது அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்மளும் சந்தோஷமா இருப்போம். அடுத்து மந்த்ரா 25. உளச்சோர்வினை கவனியுங்கள், அடக்கி வைக்காதீர்கள், வெளிப்படுத்துங்கள். பே அட்டென்ஷன் டூ டிப்ரஷன், எக்ஸ்பிரஸ், நெவர் சப்ரஸ். உளச்சோர்வு அதாவது நம்ம டிப்ரஷன் அது வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். உலகிலேயே துடிப்பான இளைஞர்களை மிக அதிகமாக கொண்ட நாடான இந்தியா அதன் இளைய தலைமுறையை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியால தான் வந்து அவ்ளோ யூத் இருக்காங்க. அவங்கள வந்து ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணும்ல. டிப்ரஷனா இருந்தாங்க அவங்கள எப்படி ஹெல்த்தியா இருப்பாங்க? அதோட கான்சிக்வென்சஸ்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க டிப்ரஷனா இருக்கும்போது அவங்களால கவனமே செலுத்த முடியாது எதுலயுமே. ரொம்ப களைப்பாயிருவாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு வந்து எந்த விஷயத்துலயுமே ஒரு ஆற்றலே இருக்காது. ஒரு எனர்ஜியே இல்லாம ஒரு ரொம்ப சோர்வா இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சு செய்ற வேலையில இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கூட அவங்களுக்கு குறைஞ்சு போயிருதாம். இன்னொன்னு அவங்களுக்கு அடிக்கடி எரிச்சல், கோபம், அப்புறம் குற்ற உணர்வு இந்த மாரி நெறைய விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறனால, நம்ம எப்பயுமே உளச்சோர்வ வந்து நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்க கூடாது. நம்ம வந்து யார்ட்டயாச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணிறணும். அப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, நம்ம மனசுல இருக்கிற அந்த விஷயம்லாம் நம்ம பாரம்லாம் குறைஞ்சிருது. அதுல அந்த புக்ல வந்து ஒரு நம்ம மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட ஒப்பீனியன்ல வந்து ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு எப்பயோ டிப்ரஷனா இருக்கும்போது, நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு அமைதியான ஒரு பிளேஸ். அந்த அமைதியான பிளேஸ்ல நம்மள்கிட்ட ஒரே ஒரு பேப்பர், ஒரு பேனா. இல்ல தேவையான நெறைய பேப்பர்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். அதுல வந்து நம்ம மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ அப்படியே நீங்க எழுதணும். எழுதிட்டு அந்த அத திரும்ப நீங்க படிச்சு பார்க்கக்கூடாது. படிச்சு பார்க்காம கிழிச்சு டஸ்ட்பின்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, டஸ்ட்பின்ல போடணும்னு சொன்னதுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல சொல்லியிருப்பாங்க. "தூய்மை இந்தியா ஞாபகம் இருக்கிறதா?" அப்படின்னு. ஏன்னா நினைவு இருக்கிறதா அல்லவா? அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம டஸ்ட்பின்ல போட்டுறணும். எங்கேயும் போடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்தியாவ நம்ம ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். நம்ம மதர் இந்தியாவ நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும். அந்த இதுல நீங்க வந்து
ஒரு பேப்பர் முடிச்சிட்டீங்களா? அடுத்து இன்னொரு பேப்பர் எழுதுங்க. அந்த ஃபீலிங்ஸ. எழுதும்போது திரும்பியும் அத கிழிச்சு போட்டுருங்க. இப்ப நீங்க 2வது தடவ எழுதும்போது, அந்த இதோட தீவிரம் வந்து கண்டிப்பா அது குறைஞ்சிருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து அத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாரி ஒரு 5 தடவ, இல்ல ஒரு 6 தடவ, இல்ல மினிமம் ஒரு 8 தடவ இப்டி பண்ண உடனே உங்களோட மனசுல இருக்கிற பாரம்லாம் நல்லா குறைஞ்சிரும். அதனால என்ன பண்ணுங்க, அடக்கி வைக்காதீர்கள், வெளிப்படுத்துங்கள். அதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக இடைவிடாத முயற்சியின் மூலம் நாம் நம்மை மறக்க முயற்சி செய்கிறோம். இப்படி நம்மையே மறப்பதுதான் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறந்த பாடம். இத சொன்னது யாருன்னா, நம்ம சுவாமி விவேகானந்தா அவர்கள் தான். அவங்க வந்து நம்ம மத்தவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும்போது நம்மள மறந்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மத்தவங்களுக்கு கூட நம்ம நல்லா கோஆப்பரேட் பண்ணி ஏதாச்சும் நம்ம ஒர்க் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். நம்ம டிப்ரஷன்லாம் நம்ம மறந்துருவோம். நம்ம ஸ்லீப், நம்ம எக்ஸர்சைஸ், மெடிடேஷன், யோகா, அப்புறம் நம்ம பேலன்ஸ்டு டயட்டான ஃபுட்ட எடுத்துக்கிறது. இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் நேரம் குடுக்கணும். ஏன்னா நம்மள நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? நம்ம சிந்தனைகளுக்கு எப்பயுமே வலிமை உண்டு. எதுக்கு இந்த சிந்தனைகளுக்கு வலிமை உள்ளதுன்றத இப்ப சொல்றேன்னா, நம்ம டிப்ரஷன் ஆகும்போது நம்ம மனசுல வந்து நெறையா வந்து நெகட்டிவான சிந்தனைகள் இருக்கலாம். அ அந்த சிந்தனைகள்லாம் என்ன ஆகும்னா, கண்டிப்பா வந்து நீங்க யோசிக்கிறது எப்படியோ அப்படிதான் நடக்கும். நீங்க வந்து எப்படி நீங்க நல்லதா யோசிச்சீங்கன்னா, நல்லதாவே நடக்கும். அதனால நீங்க எப்பயுமே நல்லதாவே யோசிக்கணும். பி பாசிட்டிவ். எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ், நெவர் சப்ரஸ் இட். எப்பயுமே அத அடக்கி வைக்கக் கூடாது. ஓகேவா? இப்ப மந்த்ரா 26. இலக்குகள் எளிதானவையாக அல்ல, எட்டக்கூடியவையாக இருக்கட்டும். குறிப்பார் செயல்படு. கோல்ஸ் ஷுட் பி வித்தின் ரீச் பட் நாட் ஈஸிலி அச்சீவபிள். எய்ம் அண்ட் ஆக்ட். கோல்ஸ்லாம் வந்து கிட்டக்க இருக்கலாம். ஆனா வந்து அத ஈஸியா அச்சீவ் பண்ண முடியாதபடி இருந்தா நம்ம நல்லா எய்ம் பண்ணி அதுக்காக நம்ம செயல்படுவோம். அதுக்காக தான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. அதனால இலக்குகள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் விளக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மோடிஜி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் வந்து காமனா கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, நமக்கு இலக்குகள் இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு மோடிஜி அவர்களோட பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆம் அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு ப்ராவர்ப்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராவர்ப் வந்து குஜராத்தி ப்ராவர்ப். நிஷான் ஷுக் மாஃப் நஹி நிக்ஷு நிஷான். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இலக்கை தவற விடுவது தவறில்லை, ஆனால் சிறிய இலக்கை கொள்வது தவறு. இலக்கை தவற விடுவது தவறில்லை, ஆனால் சிறிய இலக்கை கொள்வது தவறு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எவ்வளவு பெரிய இலக்கா இருந்தாலும் அதை நம்ம தவற விடுறது கூட நம்மளுக்கு தவறு கிடையாது. ஆனா வந்து அது ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம்னா அதுக்கு ஒண்ணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து எய்ம் பண்ணி ஆக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதனால வந்து நம்ம வந்து இலக்க வந்து நல்லா பெருசாவே நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. இலக்குகள் எப்படி இருக்கணும்னு அத நான் சொல்றேன். என்னை நானே மேம்படுத்திக் கொள்ளுவேன் அப்படின்ற இந்த சென்டென்ஸ் ஒரு இலக்கு. நானே என்ன மேம்படுத்திக் கொள்ளுவேன். ஆனால் 1 மணி நேரம் முன்னதாகவே எழுவேன். விளையாட்டுக்காக குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவேன். எனது பாடங்களுக்கு அப்பாற்பட்ட ஏதேனும் படிப்பேன். இதன் மூலம் என்னை மேம்படுத்திக் கொள்ளுவேன். இப்படி இருக்கு. நல்லா தெளிவா இருக்கு. இந்த இலக்கு தான் தீவிரமான இலக்கு. ஏன்னா நீங்க என்னை மேம்படுத்திக் கொள்ளுவேன். என்ன மேம்படுத்திக் கொள்ளுவேன் அவ்வளவுதான். ஒரு லைன்ல முடிஞ்சிருச்சு. நீங்க எதுக்குமே அது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா இதுல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிப்பேன்னு சொன்னபோது எந்திரிப்பீங்க. விளையாட்டுக்காக நேரத்த ஒதுக்குவீங்க. கண்டிப்பா பாடங்களுக்கு அப்பாற்பட்ட ஏதாச்சும் படிப்பேன் அப்படின்னு சொன்னத படிப்பீங்க. இது மூலமா நான் என்னைய மேம்படுத்திக் கொள்வேன்றது கண்டிப்பா உங்கள மேம்படுத்திக் கொள்ளுவீங்க. அதனாலதான் குறிக்கோள் இல்லாத அல்லது தெளிவற்ற இலக்கு உங்களை முன்னேற அனுமதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில காலம் முன்பு மாணவர்கள் குழு ஒன்று உங்கள் இலக்கு என்ன என்று மோடிஜி அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்களாம். அதுக்கு மோடிஜி வந்து எப்படி பதிலளித்திருக்காங்கன்னு பார்ப்போம். என் இலக்குகள் ஆளுமை மேம்பாடு. முடிந்த வரையில் அடிக்கடி புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வேன். வாழ்க்கையின் விரிவாக்கம். அதாவது பார்வை பரப்பெல்லையை விரிவாக்குதல். தனக்காக அல்ல, சமூகத்துக்காக, நாட்டுக்காக, இந்த உலகுக்காக. இந்த முயற்சியின் மூலம் திறந்த மனப்பான்மையை அடைதல். அதுவும் பரிவுணர்வுடன் இதுதான் நான் என்பதிலிருந்து நாம் வரையிலான சரியான பயணமாகும். நான் அப்படின்றதோட நாம் வழியிலான பயணமாகும்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா வந்து அந்த இலக்குகளை செட் பண்ணிருக்காங்க. நீங்களும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு
இப்ப ஸ்டெப்பா போட்டு 1, 2, 3, 4, 5 கடைசியில பிரைஸ் வச்சுக்கோங்க. இந்த மாரி 5 இந்த இலக்குகள் ஸ்டெப்பா இப்படி போயிட்டேன். ஓகே இந்த படியில நிக்கிறேன். அப்ப வந்து நம்மளுக்கு கண்டிப்பா அந்த அந்த இலக்குல அடைந்த அந்த வெற்றி கோப்பைய நீங்க கண்டிப்பா பெறுவீங்க. ஓகே. இப்ப நம்ம மந்த்ரா 27 பார்ப்போம். இது அல்லது அது அல்ல. இதுவும் அதுவும் என்றே தேர்வு செய்க. வகுப்பறையில் வெளியிலும் செயல்பாடுகள் தொடரட்டும். நாட் எய்தர் ஆர் பட் மோஸ்ட் certainly and pursue activities beyond the classroom. நீங்க எப்பயுமே வந்து கிளாஸ் ரூமுக்கும் வெளியிலயுமே நிறைய வந்து கத்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து உங்களோட வாழ்க்கைய வந்து இன்னும் நல்லா மேம்படுத்தும் அப்படின்றதுதான் அதுல விஷயம். பாட புத்தகங்கள் மட்டுமே ஒரு மனிதனை உருவாக்கிட முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க வகுப்பறைக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் ஒருவருடைய ஆளுமையை மேம்படுத்துவதில் பெரும்பங்கு வகிக்கின்றன. கண்டிப்பா வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டான்ஸ், பாட்டு இதெல்லாம் நீங்க பண்ணும்போது நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு அது வந்து ரொம்ப முக்கியமும் கூட. நீங்க சும்மா படிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து பெருசு கிடையாது. அதனால நீங்க எல்லாத்தையும் நீங்க கத்துக்கணும். ஓகேவா? இப்ப வந்து நம்ம அதுல வந்து பார்ப்போம். இதுல வந்து என்ன ஆக்டிவிட்டி குடுத்திருக்காங்கன்னா, ஒரு ஸ்லாம் புக் மாரி. அதுல வந்து நீங்க எதுல திறமைசாலி அப்படின்றத நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கணும். நான் நல்லா பாடுவேன். நல்லா நான் ஆடுவேன். அந்த மாரியான இந்த மாரி நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களோட திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியுது. அடுத்து மந்த்ரா 28 யோகா மாற்றத்தை ஏற்படுத்தும். தவறாமல் பயிற்சி செய்யுங்கள். யோகா brings transformation. Practice it regularly. யோகாவை பத்தியும் உள்ள முக்கியமா நான் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கோட லாஸ்ட் பேஜ்ல ஃபுல்லும் ஒரு ஆசனாஸுமே சொல்லிட்டு அதோட அதோட பெனிஃபிட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா யோகா பண்றது ரொம்ப நல்லது. அதனால இப்ப யோகா வந்து பண்ணும்போது கண்டிப்பா நீங்க காலையில கொஞ்ச நேரம் ஒதுக்குனீங்கன்னா அது உண்மையிலே நல்லா இருக்கும். ஏன்னா காலை நேரத்துல வந்து நம்ம யோகா பண்ணணும். பிராணாயாமம் செஞ்சாலும் நல்லதுதான். இது வந்து உங்கள் வயதான பிறகும் நீங்க செய்து கொள்ளலாம். நீங்க வந்து இது வந்து வயசாயிருச்சு எனக்கு யோகா வந்து பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே இந்த யோகா செய்யலாம். யோகா மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. நம்ம மனசையும் கூர்மையாக்குது. அதனால யோகா மெடிடேஷன்லாம் நம்மளோட மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப பீஸா வச்சுக்கிறது. அதனால யோகா நீங்க கண்டிப்பா செய்யணும். அடுத்து நம்ம வந்து 28 மந்திரங்கள் முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம அடுத்து வரப்போற மந்திரங்கள் வந்து இப்ப நான் சொன்ன 28மே இன்னைக்கு சொன்னதையும் சேர்த்து ஏற்கனவே சொன்னதையும் சேர்த்து 28 மந்திரமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. இப்ப நம்ம பார்க்க போற மந்திரா பேரண்ட்ஸ் பெற்றோருக்கான மந்திரங்கள். உங்கள் சொற்களே உங்கள் பிள்ளையின் உலகை உருவாக்கும் என்றும் போலவே ஊக்கப்படுத்துங்கள். எப்பயுமே நீங்க என்ன பண்ணணுமா ஊக்கப்படுத்தணும். Be your words make your child's world encourage as you have always done. எப்பயுமே நீங்க வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்கள. இத பாத்தீங்களா? அந்த பொண்ணு வந்து இதுல ஸ்விம்மிங் பண்றதுக்கு அவங்க அப்பா அவங்க அம்மாவும் என்ன தெரியுமா சொல்றாங்க? சூப்பர் டைவ் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊக்கப்படுத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திரும்ப வந்து நம்ம வாவ் நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சந்தோஷமானனால இன்னும் நல்லா பண்ணுவாங்க அத. அதனால நீங்க எப்பயுமே ஊக்கப்படுத்திக்கிட்டே இருங்க. அப்போது உங்கள் குழந்தை ஒரு சொல்லை வித்தியாசமாகவோ அல்லது தவறாகவோ உச்சரித்தால் அதனை ஊக்கப்படுத்தினீர்கள். சொல்ல போனால் அந்த குழந்தைத்தனம் உங்களுக்கு இன்பமாக இருந்தது. இந்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது உங்க குழந்தை வந்து பேசினாலே உங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். அப்ப நீங்க ஊக்கப்படுத்துனீங்கல்ல, அடுத்து போக போக நீ என்ன இப்படி தப்பா படிக்கிற தப்பா எழுதுற அப்படின்னு சொல்லாம அதே நீங்க ஊக்கப்படுத்துங்க. அது வந்து உண்மையாவே உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருந்துச்சோ அந்த குழந்தைத்தனத்தை உங்களுக்கு பிடிச்சிச்சோ அதே மாதிரி நீங்க இப்ப ஊக்கப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க வந்து இதுல வந்து என்ன செயல்பாடு கொடுத்திருக்காங்கன்னா, உங்கள் பிள்ளையின் எதிர்காலம் பற்றி அவர்களுடன் பகிர்ந்து கொண்ட பார்வையை ஒரு கதையாக எழுதுங்கள். உங்கள் குழந்தை முதல் வாக்கியத்தை எழுதட்டும், அடுத்த வாக்கியத்தை நீங்கள் எழுதுங்கள். இது நல்லா இருக்குல்ல? நீங்க வந்து அவங்க எதிர்காலத்தை பத்தி ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைனை வந்து அவங்கள எழுத சொல்லிட்டு செகண்ட் லைன் நீங்க இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் லைன் அந்த மாதிரி மாத்தி நீங்க எழுதும் போது நீங்க உண்மையிலேயே ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் அது. அடுத்து மந்த்ரா 30 உங்கள் பிள்ளையின் தோழராக இருங்கள். உளச்சோர்வை விரட்டுங்கள். பி யுவர் சைல்ட்ஸ் ஃப்ரெண்ட், கீப் டிப்ரெஷன் அவே.
நீங்க வந்து கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். அப்ப வந்து அவங்களோட டிப்ரஷன்லாம் நீங்க வந்து கண்டிப்பா போக்கிரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அவங்க டிப்ரஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணணும், சப்ரஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நீங்க ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா, உங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து போயிரும். அந்த டிப்ரஷன் வந்து ஷேர் பண்ணியும் போக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த பேப்பர்ல நீங்க எழுதிட்டு, அந்த பேப்பர கிழிச்சு திரும்ப டஸ்ட்பின்ல போட்டு அந்த மாரி பண்ணலாம். ஆனா வந்து எப்பயுமே டிப்ரஷன் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹேப்பியா நீங்க வச்சுக்கிறதுக்கு உங்க உங்க சைல்டுக்கு நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். குழந்தைகள் வளரும்போது தமக்கென சொந்த அடையாளத்தை உருவாக்க அவர்களுக்கு பெற்றோர் ஆதரவளிப்பது மிக அவசியம். அதே நேரத்தில் அவர்களுக்கு தோழராகவும், நம்பக்கூடிய துணையாகவும் இருக்க வேண்டும். கண்டிப்பா வந்து நீங்க அப்படி இருக்கும்போது, மன அழுத்தம் மற்றும் மனசோர்வை சமாளிக்க எளிதான வழி, அதில் கவனம் செலுத்துவதே ஆகும். நீங்க வந்து அப்படி கவனம் செலுத்துறீங்க. அதனால வந்து அவங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா, டிப்ரஷன் இல்லாம அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்பயுமே நெகட்டிவ் ஆகாம எப்பயுமே பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து எப்பயுமே அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும். பெற்றோர்கள் பரிவு காட்டுவதும், தமது சொந்த பிரச்சனைகளுடன் ஒப்பிடாமல் இருப்பதும், தேவையற்ற ஆலோசனைகள் கூறாமல் தவிர்ப்பதும் மிகவும் முக்கியம். எப்பயுமே வந்து மத்த விஷயத்த வச்சுக்கிட்டா அவங்கள்ட்ட வந்து திடீர்னு ஏதாச்சும் பேசிட்டோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம மத்த டென்ஷன்ல இருந்துட்டு திட்டக்கூடாது. நம்ம எப்பயுமே எவ்வளோ டென்ஷன் இருந்தாலுமே நம்ம குழந்தைங்கள் கூட நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும். அடுத்து மந்த்ரா 31 தொழில்நுட்பம் மாற்றங்களை கொண்டு வரும். பயன்படுத்துங்கள், ஊக்கப்படுத்துங்கள். டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், யூஸ் அண்ட் என்கரேஜ். நான் ஏற்கனவே ஒரு மந்த்ரால சொல்லியிருக்கேன். டெக்னாலஜி இஸ் அ கிரேட் டீச்சர். நிஜமாவே நீங்க வந்து ஒரு படிக்கணும். இப்ப நீங்க எங்க ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் போர்டு இருக்கும். ஸ்மார்ட் போர்டுல வந்து இப்ப புக்ல நீங்க பார்த்து டீச்சர் வந்து ஒரு மேமோ, இல்ல சாரோ உங்களுக்கு கதை சொல்றாங்கன்னா, திடீர்னு ஒரு வேர்ட் புரியலைன்னா, அந்த வேர்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா, அந்த டெக்னாலஜி அந்த ஸ்மார்ட் போர்டுல போட்டு பார்க்கும்போது, அந்த அந்த வேர்டுக்கு மீனிங் மட்டும் இல்ல. அந்த வேர்ட நாங்க என்ன மீனிங்கோ அத வந்து விஷுவலா பார்க்கும்போது, இன்னும் நல்லா புரியுது. அதுக்காகவே இந்த டெக்னாலஜி வந்து உண்மையாவே ஒரு ரொம்ப பெரிய டீச்சர்ன்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, "நீங்க டெக்னாலஜிக்கு வந்து அட்ராக்ட் ஆயிருக்கலாம். ஆனா ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க. டெக் ஃப்ரீ டைம் அந்த மாரி ஜோன் அந்த மாரி உங்களோட லைஃப்ல உருவாக்கிக்கிட்டு, சாப்பிடும்போது, உங்க பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நீங்க டெக்னாலஜி, இந்த ஃபோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாம நீங்க இருங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டீச்சர் தான். அது அது நீங்க வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மந்த்ரால, நீங்க நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கான மந்த்ரா இல்லையா இது. நீங்க பேரண்ட்ஸும் உங்களோட சைல்டோட சேர்ந்து அந்த டெக்னாலஜி ஃபோன் மூலமா என்னென்னலாம் கத்துக்கிற மாரியான ஆப்லாம் இருக்கோ, அது கூட நீங்க சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்க ஃபேமிலியோட. அது வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஹேப்பியான விஷயமா இருக்கும். எங்க வீட்லயுமே நாங்க வந்து சில மேத்ஸ் ஆப்ஸ் இந்த மாரிலாம் வச்சு மேத்ஸ் ஸ்டார் மேத்ஸ் ஸ்டார் அந்த ஆப் பேரு. அதுல வந்து நம்ம வந்து கரெக்ட்டா நம்ம டெஸ்ட்லாம் எழுதிட்டோம்னா 2 கோல்டு காயின், ஸ்டார்ஸ் அந்த மாரிலாம் கிடைக்கும். சர்டிஃபிகேட் அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து நாங்க பண்ணுவோம். ஒரு நைட் வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். அது வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். அது வந்து உங்க டெக்னாலஜி வந்து உங்களுக்கு இன்னும் நெறைய கத்து தருது. அதான் சொல்லியிருக்காங்க. அதனால உங்கள் குழந்தையை தொழில்நுட்ப ஆசான் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வேலைகளை செய்வதற்கு உதவக்கூடியதாக உங்கள் குழந்தையிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய 3 விஷயங்களை குறிப்பிடுங்கள். இது பெற்றோர்களுக்கான ஆக்டிவிட்டி. உங்க குழந்தைங்கள்ட்ட இருந்து நீங்க என்னென்ன கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு 3 விஷயங்கள் நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டெக்னாலஜின்றது வந்து இந்த காலத்துல இருக்கிற ஜெனரேஷனுக்கு தான் தெரியும். மேபி நெறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க வந்து அதெல்லாம் சொல்லி தருவாங்க. எங்க எங்க புக்லயுமே ஒரு லெசன் இருந்தப்ப, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்லயே குடுத்திருந்தாங்க. நீங்க வந்து எப்பயாச்சும் உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு நீங்க ஃபோன் யூஸ் பண்ண சொல்லி தந்திருக்கீங்களா? அப்படின்னு சொன்னதுக்கு, நான் பார்த்தேன் என் கை தூக்கி ஆமா. நாங்க வந்து சொல்லி தந்திருக்கோம். எங்க தாத்தாக்கு சொல்லி தந்திருக்கோம். எங்க பாட்டிக்கு சொல்லி தந்திருக்கோம். ஃபோன் யூஸ் பண்றது மத்த எதுவுமே நீங்க சொல்லல. ஒரு புக் ரீட் பண்றது இந்த மாரிலாம் எந்த கேள்வி கேட்டிருந்தாலும் அவ்வளோ கை தூக்கியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா நாங்க சொல்லி தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அது வந்து அவங்களுக்கு கத்துக்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. சொல்லிக் குடுத்தது சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து உங்க குழந்தைங்களோட சேர்ந்து இந்த டெக்னாலஜிய நல்லா யூஸ் பண்ணணும். அடுத்து மந்த்ரா 32 உங்கள் கனவுகள் உங்களுடையவை. பிள்ளைகள் மீது திணிக்காதீர்கள். உங்கள் பிள்ளை சுதந்திரமாக பறக்கட்டும்.
யுவர் ட்ரீம்ஸ் வேர் யுவர்ஸ் நாட் யுவர் சைல்ட்ஸ் லெட் யுவர் சைல்ட் ஃப்ளை. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து இது படிக்கல, நீ படி, நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து என்ன வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு, ஓ உங்களுக்கு இது நல்லா வருதா, ஓகே நீங்க டான்ஸ் ஆடுறீங்களா, ஓகே உங்களுக்கு இதான் வந்து ஆகணுமா, இதான் உங்க எய்மா அப்படின்னு கேட்டு அவங்களோட கனவு எதுவோ அவங்களோட கனவை அவங்கள வந்து சூஸ் பண்ண விடணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். நீங்க அப்படி திணிக்கும் போது அவங்க வந்து ஃபுல் 100% அவங்களுக்கு வந்து அது பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. ஆனா 100% கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்களோட ட்ரீம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களோட கோல்ன்றதா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் மொத்தமே அந்த இதுமே 100% அப்படியே இருக்கும். அதனால ஓ உனக்கு அது பிடிச்சிருக்கா, அது பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா. அதான் இந்த இந்த புக்ல அதான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப பிளாக் லெட்டர்ஸ்ல முக்கியமான ஒரு ஒரு மந்த்ராலயம் சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்ப சொன்னதான் சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் பெற்றோர்கள் தமது நிறைவேறாத கனவுகளை பிள்ளைகள் மூலம் நிறைவேற்ற முயற்சி செய்கிறார்கள். உங்களோட கனவு கனவு நிறைவேறலைன்னா அவங்களுக்கு வந்து நீங்க திணிச்சா வந்து இது என்ன, இது எப்படி நியாயமா இருக்கும்? அதனால வந்து நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? மந்த்ரா 33. மனதை திறந்து வையுங்கள், கருத்து கூறுங்கள், கருத்துக்களை கேளுங்கள். இதுல வந்து மந்த்ரா 33ல வந்து கீப் அன் ஓப்பன் மைண்ட், கிவ் ஃபீட்பேக் அண்ட் டேக் இட் அஸ் வெல். இதுல ஃபீட்பேக் கொடுக்கணும். நீங்க வந்து என்கரேஜ் பண்றீங்க இல்லையா உங்க குழந்தைங்கள, அது மாதிரி என்கரேஜ் பண்ணும்போது ஒரு ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் வா நல்லா பண்ண, இது இப்படியும் பண்ணலாம், இன்னும் அப்படி பண்ணலாம், நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சிறந்த பின்னூட்டம் சொற்களால் அல்ல செயல்களால் தரப்படுவது. நீங்க வந்து செயல்களாவும் அவங்கள்ட்ட சொல்லலாம். நீங்க வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம், பண்ணுங்க, நீங்க அதை கேட்பதோ இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்ணலாம். நம்ம வந்து நிறைய படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த அதெல்லாம் பசங்க அப்படின்ற படத்துல எல்லாம் அந்த பேரண்ட்ஸ்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் அவங்க 2 குழந்தைகளுமே வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா ஸ்டார் தருவாங்க. ஸ்டார் எடுத்து ஒட்டி வச்சிருப்பாங்க அந்த சேவத்துல. அந்த மாதிரியே நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. அந்த படத்தை நீங்க எல்லாரும் நான் கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதே மாதிரி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் என்கரேஜ் பண்ணிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். அதுக்காக தான் அதே மாதிரியே வந்து இங்க ஒரு ஸ்டார்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஸ்டார்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு மாதிரி ஒட்டி கொடுத்துக்கலாம். அப்ப வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப மந்த்ரா 34 நம்ம புக்கோட கடைசி மந்த்ராக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டீச்சர்ஸ்க்கான நோட்ஸ் மாதிரி இருக்கும். அதையும் நம்ம லைட்டா பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இணைந்து பணியாற்றுங்கள், இணைந்து முன்னேறுங்கள், உங்கள் பிள்ளையின் ஆசிரியருடன் கரம் கோருங்கள். இதுல வந்து என்ன இருக்குன்னா, ஒர்க் டுகெதர், க்ரோ டுகெதர், ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் யுவர் சைல்ட்ஸ் டீச்சர். ஏன் நீங்க சைல்ட்ஸ் டீச்சரோட இருக்கணும்? ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல்ல என்னெல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு இந்த இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வருதா, அந்த மாதிரிலாம் நீங்க பண்றதுக்கு உங்க அவங்களோட டீச்சர்ஸ் கூட தான் நீங்க கோஆப்ரேட் பண்ணணும். சில பேரண்ட்ஸ் வந்து ஓகே அவங்க மார்க்கை பார்த்துட்டு சரி விட்டுருவாங்க. நம்ம அவங்க டீச்சர்ஸ் கிட்ட நம்ம அடிக்கடி வந்து கேட்டுக்கலாம். நம்ம பிள்ளை இப்படி படிக்குதா, ஓகே. அதனால நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணும்போது அவங்கள பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வீட்டுல இருக்கிற டைமோட ஸ்கூல்ல தான் மேபி அவங்க நிறைய நேரம் இருப்பாங்க. அப்ப வந்து ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும் அவங்களோட எக்ஸ்ட்ரா டேலண்ட் என்னது, அவங்க கிளாஸ்ல எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றதுனால. அதனால நீங்க கண்டிப்பா டீச்சர்ஸ் கூட கோஆப்ரேட் பண்ணணும். டீச்சர்ஸ் தான் எப்பயுமே ரியல் குருஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா அவங்கதான் இங்க வந்து ஆசிரியர்களுக்கான நிறைய வந்து லெட்டர்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஆசிரியர்கள் வந்து ஒரு பெற்றோருக்குமான உறவு குடும்ப உறவு போல இருந்தது அந்த காலத்துல. ஆனா இப்ப அப்படி இருக்கானா வந்து இப்ப அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்றதுல நீங்க இன்னும் நல்லா கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் லெட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த லெட்டர்ல வந்து ராமசரித மனசில் இவ்வாறு உள்ளது. பந்தவும் குருபத் கஞ்ச கிருபா சிந்து நர ரூப ஹரி மகாமோகதம் புஞ்ச ஜாஷு பச்சன் ரபி கர் நிகர். இதனோட பொருள் என்னன்னா, தெய்வீகத்தின் வெளிப்பாடான குருவை வணங்குகிறேன். குருவின் உபதேசமே இருளை போக்கி உலகை ஒளியால் பிரகாசமாக்கிறது. இப்படின்னு தான் இந்த லெட்டரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நரேந்திர மோடிஜி அவர்கள். பாத்தீங்கன்னா அப்ப வந்து நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நம்மளோட ஆசிரியர்களுக்கு. அவங்கதான் இருளை போக்கி இந்த உலகம் வந்து ஒளியால பிரகாசமாக்குறது. அவங்க கூட நம்ம எப்பயுமே கோஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லா நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்க நம்மளை சொல்லி கொடுத்து நம்மளை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க அப்படின்றதுக்கான இதுக்காக இந்த லெட்டர்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்காக சொல்லியிருக்காங்க. அன்பார்ந்த ஆசிரியர்களேன்னு ஆரம்பிச்சு
உங்களோட சிறந்த முயற்சிக்கு மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. டீச்சர்ஸ் பண்ண விஷயம், எல்லா விஷயத்தையுமே வந்து கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வைக்கிறதுல இருந்து, நம்மளோட டேலண்ட் தெரிஞ்சுக்கிறதுல இருந்து, கிளாஸ்ல வந்து நீங்க எவ்வளவு தூரம் கத்திருப்பாங்க, அமைதியா இருங்க, நீங்க வந்து கத்தாதீங்க, கவனிங்க, அந்த மாதிரிலாம் நம்ம நல்ல இடத்துக்கு வழிகாட்டுறதுல இருந்து எல்லாமே டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் அவங்கதான். அதனால நம்ம வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு நன்றி கடனோட இருக்கணும். நம்ம இந்த புக்ல இருக்கிற 34 மந்த்ராஸையும் நம்ம முடிச்சிட்டோம். டீச்சர்ஸோட லெட்டர்ஸையும் முடிச்சிட்டோம். அடுத்து நம்மளுக்கு வந்து யோகாசனாஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கடைசியா வந்து இந்த நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொன்னோம்னா அந்த ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து கிழிச்சு எடுக்கிற மாதிரி கட் பண்ணி அதுக்காகலாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா ஸ்டார்ஸ், அந்த நான் சொன்ன அந்த சர்டிபிகேட், தகுதி சான்றிதழ், இந்த நம்ம பிளட்ஜ் எடுத்தோம் இல்லையா அது, அப்புறம் நம்மளோட நன்றி, நம்ம நன்றி நம்ம நன்றி சொல்றது மத்தவங்களுக்கு. நம்ம நன்றி சொல்றதுக்கு இத நம்ம எடுத்துட்டு போய் நன்றி சொல்லலாம். கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே நன்றி கடனோட இருக்கணும். ஓகே. இது இந்த புக்ல இருக்கு. நான் வந்து இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். நான் வந்து 3 தடவ சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லியிருப்பேன்னு நான் நம்புறேன். நான் பொறுமையா சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இதுல இந்த புக்ல இன்னும் நிறைய விஷயம் இருந்துச்சு. ஒரு லைனுமே இம்பார்ட்டன்ட் மாரி இருந்துச்சு. அதான் இவ்வளவு பொறுமையா சொன்னேன். உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ.